ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் இருந்து விக்னேஷ். ஸோ இன்னைக்கு 4th ஆகஸ்ட்டில் ஷிஃப்ட் ஒன்னோட பேப்பர் முடிஞ்சாச்சு. அண்ட் இதுலேயுமே என்ன சில விஷயங்கள்லாம் புதுசாக பண்ணுறாங்க அண்ட் லாஸ்ட் ஷிஃப்ட் கம்பேர் பண்ணும்போது ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அண்ட் மேக்ஸில் என்னென்ன சாப்டர்ஸில் என்னென்ன டைப்பில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்டாகவே இருக்கும். ஓகேவா? ரொம்பவே டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து எக்ஸாம் போகிறவங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா இந்த வீடியோவில் கிடைக்கும். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த 4th ஆகஸ்ட் ஷிஃப்ட் ஒன் அட்டன் பண்ணீங்களா? அண்ட் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான சில கொஷின்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? அண்ட் மெயினாக நான் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த 20 மார்க்ஸ் இருக்குல்ல, லைக் சிஏ வந்துச்சா? ஏன்னா கொஞ்சம் மிக்சிங்காக சொல்கிறாங்க. சிஏவே வந்ததாகவும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் ஜிகேவும் கலந்து கேட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 4th ஆகஸ்ட் ஷிஃப்ட் ஒன் யாராவது அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம உங்களுக்கு தெரிஞ்ச அந்த 20ல என்னென்ன டாபிக் வந்துச்சு, என்னென்ன கொஸ்டின்ஸ் நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே இருக்கு, கமெண்ட்லேயே இருக்கு, கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் நேத்தே ஸோ இந்த சாப்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ இந்த சாப்டர்ஸ்லாம் பார்த்துருக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி பெரிய பெரிய வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸாமே நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து பெரிய பெரிய கிளாஸ் எடுத்தால் அதை உங்களால் பார்க்க முடியாமல் போகும். ஸோ ஆல்ரெடி இருக்கு, சூப்பராக லென்த்தியாக கிளாஸஸ் இருக்கு. இந்த டாபிக்லாம் பார்த்துட்டு போங்க அப்படின்னு லிங்க் கொடுத்துருக்கேன். எல்லா லிங்க்கும் இங்கே தர முடியாதுல்ல. ஸோ எது இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணி பாருங்க. ஓகே, உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியலனாலும் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட்ஸ் போடுங்க. ஓகேவா? ஸோ மறக்காம நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, லேர்ன் வித் விக்னேஷ் ஃப்ரம் பிளே ஸ்டோர். அதுலேயுமே ஸ்டடி மெட்டீரியல்ஸ் போனீங்கன்னா 450க்கு மேலே பிடிஎஃப்ஸ் அவைலபிள். ஓகேவா? அண்ட் இதெல்லாம் நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண சாப்டர்ஸ். இதோட லிங்க் உங்களுக்கு கீழே கிடைக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் கம்பல்சரி முடிச்சுட்டு போங்க. மென்சுரேஷன் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு போங்க. பிடிஎஃப்பும் இருக்குது, பிடிஎஃப்பும் அவைலபிள். ஸோ எப்படி போயிட்டு இருக்கு எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே லைக் நேற்று ஷிஃப்ட் 2லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் 1க்கு கேட்காத சாப்டர்ஸ்ல இருந்து நிறைய கேட்டதாகவும், அண்ட் ஷிஃப்ட் 1ல வந்த 3லேருந்து 4 சாப்டர் ஷிஃப்ட் 2ல வராத மாதிரியும் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க. அப்போ இதுல இருந்து நீங்க ஒரு விஷயத்த கிளியரா புரிஞ்சுக்கணும். ஷிஃப்ட் டு ஷிஃப்ட் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த அனாலிசிஸ் அப்படிங்கிறதுல ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எந்த ஷிஃப்ட்ல இருக்கிறவங்களுக்கு எதுல இருந்து வேணும்னாலும் கொஸ்டின்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் தென் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒவ்வொன்றா பேசுகிறேன், அதிகமாக பேசுகிறேன், ஒவ்வொரு சப்ஜெக்டையும் டீட்டெயில்டாக. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நேற்று ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண மெசேஜ்லையும் சரி, இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண மெசேஜ்லையும் சரி, ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நியூமரிக்கல்ஸ் பெருசாக கேட்க மாட்டேங்கிறாங்களாம். அதாவது மேபி ஒரு 2 இல்லை 3 கொஸ்டின் அவ்வளோதான் இருக்கான். பட் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு பதில் தியரியிலேயே கொஸ்டின்ஸை டீப்பாக நல்ல பெரிய பெரிய கொஸ்டின் இருக்கும்ல, ஸ்டேட்மெண்ட் மாதிரி, அதோட ரீசன் மாதிரி, அசஷன் அப்படின்லாம் கொஸ்டின் இருக்கும். மெயினாக சொல்லணும்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதிகமாக 2022 குரூப் டி சயின்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா சொல்கிறாங்க. நியூமரிக்கல் இல்லைனாலுமே அந்த தியரிலையும் பேசிக்கான கொஸ்டின்ஸ் இல்லாமல் நல்லா டீப்பாகவே கேட்குறாங்களாம். ஸோ இதனால தான் நான் சொல்லுவேன், சயின்ஸ் எப்பயுமே வெறும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்காம டீப்பாக தியரி கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு. ஓகேவா? ஸோ அது எக்ஸாம் எழுதிட்டு வரவங்களுக்கு நல்லாவே புரியும். இனி எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு பேப்பர் பார்த்தா தான் தெரியும். ஓகேவா? அண்ட் தென் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பயாலஜியோட வெயிட்டேஜ் அதிகமாக இன்னைக்கான ஷிஃப்ட் 1ல இருந்துச்சா. ஸோ பயாலஜியோட வெயிட்டேஜ் நம்ம என்ன பண்ணுவோம், பொதுவாக ஃபிசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு போவோம். பட் இந்த ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா பயாலஜியோட வெயிட்டேஜ் அதிகமாகவும் கெமிஸ்ட்ரியில் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் வேரியேஷன்ஸ் பயங்கரமாக தராங்க. ஒரு ஷிஃப்ட்டுக்கும் அடுத்த ஷிஃப்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரிலாம் இருந்துட்டு இருக்கு. ஓகேவா? அதனாலேயே ஒரு எக்ஸ்பெக்டட் அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணலாம்னா கூட அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வருமா அடுத்தடுத்த ஷிஃப்ட்டுக்கு அப்படின்னு எனக்கே டவுட் வருது. ஓகேவா? ஸோ எனிவே இன்னைக்கான ஷிஃப்ட் 1 இருக்கு இல்லையா, நேற்று ஷிஃப்ட் 2 பற்றி இதில் நான் சொன்னேன். இன்னைக்கான ஷிஃப்ட் 1 பேப்பர் ஓரளவுக்கு ஈஸி டு மாடரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பல்சரி மேக்ஸில் 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்து கால்குலேட்டிவாக இருக்கிறதா கிளியராக ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. அண்ட் தென் நான் வர ரீசனிங்க்கு. ஓகேவா? ஸோ சயின்ஸை பற்றி கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் தான் சொன்னேன். ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிக்ட்லி இதே மாதிரி இந்த கிளாக்கு, கேலண்டர், டைஸு, கவுண்டிங் ஃபிகர்ஸ், நான் வெர்பல் கொஷின்ஸ்லாம் வரவே மாட்டேங்குது.
ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் அசம்ஷனோ எப்படியும் வந்துச்சா என்ன அப்படிங்கிறது தெரியல. சரியா? ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் எப்பயுமே அவங்க கொடுக்குற மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டரான கோடிங் டிகோடிங்ல கொஸ்டின்ஸ் இருக்கா. கம்பல்சரி 2 to 3 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் தென் பிளட் ரிலேஷன்ல இந்த கோடிங் ஃபார்ம்ல வருது இல்லையா பிளட் ரிலேஷன். ஸோ லாஸ்ட் குரூப் டிலையுமே இதை வந்து அதிகமாக கேட்டிருந்தாங்க. சரியா? அண்ட் தென் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நேற்று சொன்னல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் தென் பசில். ஸோ இது ரெண்டுமே அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன், பயங்கரமாக உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணும். சரியா? ஸோ இதை நீங்கள் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் அந்த மாதிரி பண்ணுங்க. அண்ட் தென் ஒரு சீரீஸ் இருக்கு இல்லையா ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ் ஒன்று நம்ம பார்ப்போம்ல யூடியூப்ல கூட இருக்கும். அந்த ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டதா சொல்கிறாங்க. ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் முன்னாடி மாதிரிலாம் எல்லா சாப்டர்ஸ்லையும் அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்காம ஒரு சில சாப்டரை டார்கெட் பண்ணி லைக் 10 to 12 சாப்டரை டார்கெட் பண்ணி நல்லா ஒவ்வொரு சாப்டர்லையும் 2 கேள்வி 3 கேள்வி அந்த மாதிரி கேட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ரீசனிங் பேட்டர்ன் அப்படியே லேட்டஸ்ட் பேட்டர்ன் மாதிரி தான் போயிட்டு இருக்கு டில் நவ். ஸோ அடுத்தடுத்து போறவங்களும் செலக்டடா சில சாப்டர்ஸ் நல்லா பார்த்துட்டு போங்க, இது வரைக்கும் பார்க்கலனாலும். ரைட்டா? அண்ட் தென் நான் வரேன் மேக்ஸுக்கு. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி ஒன்று சொல்றாங்க, எல்லா ஷிஃப்ட்டுக்கு போறவங்களும் கம்பல்சரி சொல்ற விஷயம்னா மென்சுரேஷன் கட்டாயமா வருது. மென்சுரேஷன் ஓகேவா? இன்னைக்கு ஷிஃப்ட் 1ல அதாவது 4th August ஷிஃப்ட் 1ல பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் வந்துருக்கு மென்சுரேஷன்ல மட்டுமே. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளில் வந்துச்சா, அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கோனில் வந்ததா சொல்கிறாங்க, அண்ட் இன்னொன்று ட்ரையாங்கிளில் வந்ததா சொல்கிறாங்க. சரியா? ஸோ 4th August ஷிஃப்ட் 1 யாராவது எழுதியிருந்தீங்கன்னா மறக்காம உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸில் டாபிக் ஏதாவது இருந்தால் மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் தென் எதுல இருந்து அதிகமாக கேள்விகள் கேட்கப்பட்டது அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து 2 கொஸ்டின்ஸ் வந்துச்சான். டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து 2 கொஸ்டின்ஸ். அதாவது ஏ வந்து ஒரு வேலையை இவ்வளோ நாளில் முடிப்பாரு, பி வந்து ஒரு வேலையை முடிப்பாரு அப்படின்னா A + B 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த வேலையை முடிச்சு அடுத்த நாளில் முடிப்பாங்கன்னு ஒரு பேசிக்காக பார்ப்போம் இல்லையா? ஃபர்ஸ்ட் டைப்லேயே இதை நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த டைப்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்ததான். அண்ட் தென் நம்பர் சிஸ்டம்ல இருந்து டிவிசிபிலிட்டி ரூல் இருக்குல்ல, டிவிசிபிலிட்டி ரூல் பார்ப்போம்ல நம்பர் சிஸ்டம்ல, அந்த டிவிசிபிலிட்டி ரூல்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்துச்சான். டிவிசிபிலிட்டி ரூல் பேஸ்ட். ஓகேவா? டிவிசிபிலிட்டி ரூல் பேஸ்ட். அண்ட் தென் LCM அண்ட் HCF டாபிக் இருக்கு இல்லையா, LCM அண்ட் HCF அதுல இருந்து 2 கொஸ்டின்ஸ் வந்துச்சான். 2 கொஸ்டின்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல ப்ராடக்ட் ஆஃப் தி 2 numbers is equal to LCM into HCF அந்த மாடலில் ஒன்றும். அண்ட் தென் பொதுவாக நம்பர்ஸ் கொடுப்பாங்கல்ல, நம்பர்ஸ் கொடுத்து அதோட HCF கண்டுபிடிங்க, 3 நம்பர் கொடுத்துட்டு LCM கண்டுபிடிங்க, இந்த மாடல்லையும் ஒரு கொஸ்டின் வந்ததா சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் தென் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட பார்த்தீங்களா எல்லா சாப்டரும், அதாவது அரித்மெட்டிக்ல எல்லா சாப்டரும் கவர் ஆகிற மாதிரியும் அட்வான்ஸ்டு மேக்ஸில் இந்த சிம்பிளிஃபிகேஷன், மென்சுரேஷன், ட்ரிக்னாமெட்ரிலையும் கொஸ்டின்ஸ் வரதா சொல்கிறாங்க. பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் 2 கொஸ்டின்ஸ் வந்துச்சா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் சம் இருக்குல்ல, பாப்புலேஷன் டைப்னு ஒன்று பார்ப்போம். அந்த பாப்புலேஷனும் ப்ரைஸ் கன்சம்ஷன். ஸோ ஒரு பொருளோட விலை ஏறும்போது அதை பயன்படுத்துகிற விகிதம் வந்து இவ்வளோவா குறையுது அப்படின்னு அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ். அண்ட் தென் ரேஷியோ சாப்டரில் இந்த A:B, B:C அந்த மாதிரி கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் வந்ததா சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஷிஃப்டில் தான் ரேராக நான் கேள்விப்படுறேன் போட் அண்ட் ஸ்டீம்லேருந்து ஒரு கொஸ்டின். ஸோ ஒரு சில சாப்டர்லாம் வந்தால் வரும், இல்லைனா இல்லை இல்லையா அந்த மாதிரி. அண்ட் தென் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்தும் ஒரு கொஸ்டின் வந்ததா சொல்கிறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துட்டே இருக்கு தொடர்ந்து. மீன் மீடியன் மோட் பார்ப்போம்ல, 4 மணி நேரம் வீடியோ இருக்கு நம்ம யூடியூப்ல. சரியா? பாருங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து 2 கொஸ்டின் மெயினாக. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாக்ஸ் போட்டு வரும் அதில் பார்த்தீங்கன்னா. சரியா? இந்த பாக்ஸ் போட்டு வர மாதிரி கொஸ்டினும், அதுக்கப்புறம் எம்பரிக்கல் ஃபார்முலா பேஸ் பண்ணி எம்பரிக்கல் ஃபார்முலான்னு சொல்லுவோம், அதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஷிஃப்ட்ல ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாதிரி எல்லா சாப்டர்ல இருந்தும் கொஸ்டின் வந்துருக்கு. டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்ல 2 கொஸ்டின் வந்திருக்கு. ஒன்று ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிற மாதிரி, இன்னொன்று ஒரு நார்மலான பேசிக்கான கொஸ்டின். பார்ட்னர்ஷிப்லேருந்து ரேராக ஒரு கொஸ்டின். ஸோ இந்த பார்ட்னர்ஷிப், போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்லாம் நீங்கள் வந்து பெருசாக பார்க்கலனாலும் பரவாயில்ல, இதெல்லாம் கொஞ்சம் ரேராக வரக்கூடிய சாப்டர்ஸ் தான், விட்டுருங்க. மற்றபடி மெயினான சில சாப்டர்ஸ் நான் இப்போலாம் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இந்த சாப்டர்ஸ்லாம் கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஷிஃப்ட்டில் மட்டும் இல்லை, அடுத்தடுத்த ஷிஃப்ட்லையும் வந்துட்டே இருக்கும். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ஷிஃப்டோட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் சாப்டர்லையோ அல்ஜிப்ராலையோ இல்லை ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ்லையோ கொஸ்டினே வரலையா. பட் இது வச்சு நம்ம அடுத்தடுத்த ஷிஃப்ட்ல வராது அப்படின்னு சொல்லவே முடியாது. சரியா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் அடுத்தடுத்த சாப்டர்ஸ்லையும் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் தென் மெயினாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கரண்ட் அஃபேர்ஸை பற்றி யாருமே சொல்லலை. அண்ட் நான் ஒரு சில வீடியோ பார்க்கும்போது இன்னைக்கு ஜிஏல அந்த 20 மார்க்ஸ் இருக்குல்ல, அதாவது அந்த 20 மார்க்ஸ்க்கு வந்து
மோஸ்ட்லி சிஏ வந்ததாகவும் அண்ட் சில ஜிகே வந்ததாகவும் சொல்றாங்க. ஸோ நீங்க இந்த 4th ஆகஸ்ட் ஷிஃப்ட் 1 அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா, லைக் 4th ஆகஸ்ட் ஷிஃப்ட் 1 அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்தடுத்த ஷிஃப்ட்ல எக்ஸாம் கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸும் சொல்றேன். ஸோ அனாலிசிஸ்ல நம்மளால எல்லாத்தையுமே டீச் பண்ணிட முடியாது. வீடியோஸ் நிறைய இருக்கு. நீங்க லிங்க் போய் டச் பண்ணி பார்க்க முடியல, டெலகிராம்ல கூட கஷ்டமா இருக்குனாலும் யூடியூப்லயே சர்ச் பண்ணுங்க. யூடியூப்லயே சர்ச் பண்ணுங்க லேர்ன் வித் விக்னேஷன் ஸ்பேஸ். நீங்க என்ன டாபிக் பார்க்க போறீங்களோ அந்த டாபிக்கோட நேம், லைக் அல்ஜிப்ரானா அல்ஜிப்ரா, சிம்பிளிஃபிகேஷனா சிம்பிளிஃபிகேஷன், சர்ச் அண்ட் இண்டிசஸ், இந்த மாதிரி. ஓகேவா? சர்ச் பண்ணுங்க. இப்படி சர்ச் பண்ணீங்கனாலுமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அடுத்தடுத்த ஷிஃப்ட்ல எக்ஸாம் கொடுக்குறவங்க அந்த 20 மார்க்ஸ் கொஞ்சம் அன்பிரடிக்டபிள் தான். ஓகேவா? ப்ராக்டிக்கலாக சொல்றேன். பட் இந்த 80ல உங்களால எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு வாங்க. அந்த 20ல எப்படி பார்த்தாலும் நீங்களே கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. சில சிஏ பேசிக்கா இருக்கும், அதெல்லாம் அட்டன் பண்ணிட்டு தப்பு வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னா அந்த கொஸ்டின்ஸ் தயவு செஞ்சு அட்டன் பண்ணாதீங்க. நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.